ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீயே நல்லா யோசிச்சு பாரு. ஆனந்தி டாக்டருக்கு படிக்கிறா. அவளுக்கு ஏத்த மாதிரியே டாக்டர் வரேன்னு தானே வந்திருக்கு. நல்ல குடும்பம். மாப்பிள்ளையோட அப்பா அம்மாவும் ரொம்ப தங்கமானவங்களா நேர்மையானவங்களா தெரியறாங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல நம்ம வீட்டு பொண்ணு வாக்கப்பட்டு போனா அவளை நல்லபடியா பாத்துப்பாங்க கையல். ஆனந்திய பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கிறோன்னு நம்பிக்கையா சொல்றாங்க. இதுக்கு மேல பொண்ண பெத்த ஒரு அம்மாவுக்கு வேற என்னம்மா வேணும்? எல்லாமே கை கூடி வந்திருக்கு. ஆனந்திக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சிருக்கு. அத நாம தட்டி கழிச்சிட கூடாது கையல். நீ சொன்னா அவ கண்டிப்பா கேப்பா. இவங்க சொல்ற மாதிரியே ஆனந்தியும் ஒரு டாக்டர் பையனை தானே மாப்பிள்ளையா வரணும்னு எதிர்பார்ப்பா. படிப்புலையும் சரி வேலையிலையும் சரி நம்ம அவளுக்கு எந்த விதத்துலையும் தகுதியானவனா இருக்க முடியாதுல்ல. நம்ம வேற ஐடியில் வேலை பார்க்குறோன்னு பொய் வேற சொல்லி வச்சிருக்கோம். நான் ஒரு சாதாரண ஆட்டோக்காரன் தானே. அவங்க சொல்ற மாதிரி டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு டாக்டரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் நல்லா இருக்கும். மா, இத பத்தி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆனந்தி கிட்ட பேசுறேன். அப்படி என்னதான் பேசுவாங்களோ தெரியலையே. அதுவும் கரெக்டா முன்வாசல்ல நிக்கிறாங்க. அவன் வேற உள்ள இருக்கான். இப்ப என்ன பண்றது? முதல்ல அவங்களை இங்க இருந்து அனுப்பி விடுவோம். அப்பதான் அவனை வெளியே அனுப்ப முடியும். அப்படி இல்ல கையல், அவ வரா. இந்த விஷயத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். அக்கா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? நீ எதுக்கு இங்க வந்த? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. காலையில எழுந்ததுல இருந்து கோலம் போடுறது, பொங்கல் வைக்கிறது, அப்புறம் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட் எல்லாம் வந்தாங்களே, அவங்கள கவனிக்கிறதுன்னு ஏகப்பட்ட வேலை பார்த்து டயர்டா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ரெஸ்ட் எடுக்கிறதுலாம் இருக்கட்டும் ஆனந்தி, மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும்ல. மா வாமா. சரிக்கா. அப்பாடா, இவங்களை அனுப்புறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். திரும்ப யாராவது வர்றதுக்குள்ள பாலு இங்க இருந்து உடனே வெளியே அனுப்பணும். வேற யாரும் இல்லல்ல. பாலு, நீ பாலு எங்க இருக்க? வெளியே வா பாலு. எங்க போயிருப்பா பாலு? பாலு எங்க போயிட்டா இவன்? ஒருவேளை ஆர்வ கோளாறுல வேற ஏதாவது ரூம்ல போய் ஒளிஞ்சுட்டானா? ஐயோ, எங்க போயிருப்பா? ஏய், ஏதாவது ஒண்ணு போய் மாத்திக்கிட்டே இருக்கியே. அப்பா கொஞ்ச நேரம் சுட்டி டிவி வச்சுக்கறேன். எப்ப பார்த்தாலும் உனக்கு சுட்டி டிவி தான். என்னம்மா? அண்ணே, ஒண்ணுலயே தண்ணி குடிக்கலான்னு. போய் குடி. சரிண்ணே. ஏய், அத போய் வேணாம்ப்பா, இது நல்லாவே கொஞ்ச நேரம் இருக்காது. கொஞ்ச நேரம். அப்பா எங்க இருக்கான்? எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருக்கானா? டேய் ஆனந்தி, என்ன தேடிட்டு இருக்க? அது தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். தண்ணி தானே, அதோ இங்க தானே இருக்கு, எடுத்து குடிக்க வேண்டியதுதானே. இவன் எங்க போய் தொலைஞ்சான்?